வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மின்னல் மோதும் வாசல் நீயே செல்லமான நீரல் நீயே நெஞ்சமே எங்கும் தேடல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ பின்பு ஜீவிதம் துந்தனானே நான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நான் பின்பு ஜீவிதம் துந்தனானே நான் தொடக்கம் மாங்கல்யம் தந்துனானே நான். முதன்மையாக பேசவிருப்பவர் திரு மனிதத்தேனி ஐயா அவர்கள். செட்டிநாட்டில் ஒரு தம்பதிக்கு உதாரணமாக விரல் நீட்ட வேண்டுமென்றால் மகாலட்சுமியின் ஆச்சியப்பன் தம்பதிகளை பாருங்கள் என்று சொல்லுகிற வண்ணமாக உங்கள் வாழ்க்கை உயர்ந்த நிலை பெற வேண்டும் என நான் இந்த நேரத்திலே மனதார வாழ்த்து ஆசைப்படுகிறேன். நான் முதல்ல அந்த பொன் குழந்தைய தொட்டு ஆசீர்வாதம் பண்ணது நாங்கள் 2 பேரும் தான். அந்த குழந்தை தான் மகாலட்சுமிக்கு ஆட்சியப்பனுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து. மும்பை நகரத்தால் அனைவரும் இந்த திருமண விழாவிற்கு வந்திருப்பது போல ஒரு உணர்வு எனக்கு. மும்பை பெருநகர நகரத்தார்களின் நம்பிக்கை நட்சத்திரம். என்ன அற்புதமான பேர் வாங்கியிருக்காங்க நம்ம செல்ல பண்ணேன். முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி தீராத நேரம் உன் கூட போதும் மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும் மாறாத ஆசை ஓயாமல் தோணும் நாள் நேரம் பாராமல் தோல் சாய வேணும். ஓ சாயாலி என்னுள்ளில் பூகம்பம் செய்தாயடி. ஓ சாயாலி என்னை நீ வேரோடு பேய்த்தாயடி. கற்கேட்கும் கனம் நெஞ்சுக்குள் வினா என் கூட நீ வந்தா இன்பம் என்பேனா.
ஆழி போல் சூழ்ந்திடும் அன்பிலான வீடிது ஒரு உயிர் போலவே நாங்கள் வாழும் கூடிது தூரத்து வானத்து மழை போல சந்தோஷம் என்றும் எங்கள் வீட்டுக்குள் கொட்டும் கள்ளங்கள் இல்லாத பாசங்கள் கொண்டிங்கு காற்றும் இங்கே தாலாட்டு மீட்டும் தேவைகள் வேறில்லை மன்னவன் வந்தானே மல்லிகை பூ போலே நெஞ்சிலே ஆனந்தம் கூடும் நன்னாளிதே கண்ணிலே ஓர் வெக்கம் சிந்தியே நீ செல்ல சொர்க்கமே கை சேரவானே கொண்டாடுதே நூறு நூறு கதை நீயும் பேச மழை மேக தோரணம் கட்டாதோ ஓரவி கோல போட கடலோசை கைகளை தட்டாதோ கயிறு கரம் பிடிக்க சுகமந்தே